தீயணைப்பு துறையினுடைய பயிற்சி பள்ளியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் இணைந்திருக்கிறார். அன்சர், தீயணைப்பு துறையினருக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது? அந்த பயிற்சி பள்ளியினுடைய நிலை என்ன? எந்த அளவுக்கு நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். 2000வது ஆண்டுக்கு முன்னர் வரை வட சென்னையில் உள்ள மிண்டு பகுதியில் பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே இடப்பற்றாக்குறை காரணமாக தாம்பரத்தில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மாநில பயிற்சி மையம் 2000வது ஆண்டில் தொடங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டொன்றிற்கு சுமார் 2000 பேர் இங்கு பயிற்சி பெற்று செல்கிறார்கள். அடிப்படை தீயணைப்பு வீரர் முதல் உயரதிகாரிகள் வரை அனைவரும் வழங்கப்படுகிறது. தீயணைப்பு துறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வீரர்களுக்கு அடிப்படையாக தீயை அணைப்பது எப்படி என்பன உள்ளிட்ட பயிற்சிகள் முதல் முதலுதவி செய்வது எப்படி, ஆபத்து காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும், இடர்பாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பது எப்படி உள்ளிட்ட அனைத்து வகையான பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக தீயணைப்பு வீரர்களுக்கான 3 மாத பயிற்சி முதல் உயரதிகாரிகளுக்கான ஓராண்டு பயிற்சி வரை பல்வேறு பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் மிகச் சிறந்த தீயணைப்பு பயிற்சி மையங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த பயிற்சி மையத்தில் தமிழக வீரர்கள் மட்டுமல்லாது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. பல்வேறு வெளி மாநில வீரர்களுக்கும் இந்த மையத்தில் பயிற்சி வழங்கப்படுகிறது. அதே போல மிகவும் சிறப்பு வாய்ந்த நாக்பூர் ஃபயர் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி மையத்திலிருந்து ஓராண்டிற்கு 2000 பேர் வரை பயிற்சி பெற்று சென்றாலும் கூட இந்த பயிற்சி மையத்தை பொறுத்தவரையில் நீச்சல் குளம் இல்லாதது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நீச்சல் பயிற்சிக்கு வேறு இடங்களுக்கு கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இங்கும் இருக்கிறது. மேலும் மற்ற அனைத்து வகையான பயிற்சிகளும் இங்கு நடைபெறுகின்றன. காலையில் பிராக்டிக்கல் கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செய்முறை பயிற்சியும், மதிய வேளைகளில் தியரிட்டிக்கல் பிராக்டிஸும் வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி மையத்தில் சுமார் 2000 ஆண்டு முதல் தற்போது வரை அநேகமான சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு வீரர்கள் இங்கு பயிற்சி பெற்று சென்றிருக்கிறார்கள் என்பது கூடுதல் செய்தியாக இருக்கிறது. தேவேந்திரன். அன்சர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அந்த பயிற்சி மையத்தினுடைய நிலை குறித்து விளக்கி இருந்தீங்க. அதே நேரத்தில் உள்ளே சென்று காட்சிகள் எடுப்பதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. அது கிடைக்கும் பட்சத்தில் அந்த நிலையையும் விளக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும்.